கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமானவர்களே, தினமருத்துவத்தின் மொழியாக இந்த வாரத்தின் முதல் நாளிலே உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்த நாளிலே எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 29:11 வசனம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று ஆண்டவர் சொல்லுகிற நல்ல வார்த்தையை நாம் கேட்கிறோம். அன்பானவர்களே, ஒவ்வொரு தனி நபருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்குமே ஒரு எதிர்பார்ப்பு என்று ஒன்று இருக்கத்தான் செய்யும். நாம் ஒரு சில மனிதரிடத்தில், ஒரு சில நிறுவனத்திடத்தில், அரசாங்கத்தில், இப்படி ஏதாவது ஒரு இடத்துல நம்முடைய மனது எதிர்பார்த்து கொண்டே இருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட இடங்களிலிருந்து நமக்கு சமாதானத்துக்கு ஏதுவான நல்ல காரியம் நடக்கும் என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. ஆண்டவர் வானத்தையும் பூமியை படைத்த தெய்வம் சொல்கிறாரு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு என்று. ஆகவே அவர் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். நானும் நீங்களும் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? அன்பானவர்களே, நீங்கள் நன்மையானதை பெற்றுக்கொள்ள அருமையான ஒரு வாய்ப்பு இந்த நாள். வாரத்தின் முதல் நாள் அவரை ஆராதிக்கும்படியாக தனியாக, குழுவாக, குடும்பமாக செல்லுங்கள். நிஜமாகவே நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த முடிவில் இதுவரை பெற்றிராத ஒரு வெற்றியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதற்கேற்றதான வாசல்களை ஆண்டவர் திறந்து தருகிறார். ஆகவே இந்த வாரத்தின் முதல் நாளில் பாடல் பாட பாட, ஆராதனை செய்ய செய்ய, கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க கொடுக்க நீங்கள் எதிர்பார்த்த காரியத்திற்குண்டான பதில் கிடைக்கும். அந்த பதில் உங்களுக்கு சமாதானத்தை, சந்தோஷத்தை கொடுக்கும். ஆகவே அவர் கொடுப்பதற்கு ஆயத்தம், நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருந்தால் இன்றே இப்பொழுதே ஆலயத்துக்கு செல்லுங்கள், ஆராதனைக்கு செல்லுங்கள், ஆவியோடு உண்மையோடு ஆராதியுங்கள், அமர்ந்திருங்கள். நல்ல பதில் கிடைக்கும். அந்த பதில் சந்தோஷத்தை கொடுக்கும். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நல்ல நாளிலே கர்த்தாவே, உம்மை ஆராதிக்க செல்லும் போது இவ்விதமாய் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேர் உம்மை ஆராதிக்கட்டும், புது பலனை பெறட்டும், வெற்றிகளை காணட்டும். ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.